ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலும் கூட உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல, உம்மை முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், என் முழு ஆத்மாவோடு உம்மை துதிப்பேன் என்று பக்தன் அருமையாய் சொல்லுகிறது போல, இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டுடைய நாமத்தை நம் ஒரு மனதோடு நாம் இணைந்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று நான் மறுபடியும் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய நாமத்தை நாம் ஒரு மனதோடு மகிமைப்படுத்துவோம். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், என் முழு பலத்தோடும் உம்மில் நான் அன்பு கூறுவேன் என்று சொல்லி அதிகாலை வேளையில் ஆண்டுடைய நாமத்தை நாம் ஒரு மனதோடு மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நல்லா என்னோடு இணைந்து கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில், அல்லது நீங்கள் எந்த நிலையில் வேலைகளில் இருந்தாலும், அல்லது நீங்கள் எந்த காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் என்னோடு இணைந்து அந்த ஆவியோடு இணைந்து பாடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகத்தோடு பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. ஐயா, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. சொல்லுங்க, உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு பலத்தோடு ஆராதிப்பேன், முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு
ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை சொல்லுவோம் ஒரு மனதோடு. ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆராதனை 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 அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமா ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை சொல்லுவோம் எல்லோரும் ஒரு மனதோடு. ஆராதனை ஆராதனை. இந்த அதிகாலை வேளையில் உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராகப்பா. அவரவருக்கு தேவையான நன்மைகள், பாதுகாப்பு, ஒத்தாசை அருளி கர்த்தர் அவர்களோடு இருந்து வழி நடத்துவீராக. செம்மையான பாதையில் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களிடத்துல பேசுவீராக. உம்முடைய கரத்துல எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பான நல்ல தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி சொல்கிறோம். நாம் இணைந்து ஒரு மனதோடு தேவனை அண்டிக் கொள்ளும்படியான கிருபைகளை ஆண்டவர் தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தெய்வம், தேவாதி தேவன். அவர் நல்லவர், நம்மோடு இருக்கிறவர், இம்மானுவேலராய் நம்மோடு கூட செயலாற்றுகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தரை அறிகிற அறிவில் நாம் எல்லாரும் வளர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆண்டவர் நம்மை உருவாக்குகிற தெய்வம், அண்ட சராசரங்களையும் படைத்த தெய்வம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லி வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களை படைத்து எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். எரேமியா 23:23 நீங்கள் பார்க்கும் பொழுது, நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர், என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி இப்படியாக சர்வ வல்லமை உள்ள தேவனாய், பயங்கரமான காரியங்களை செய்கிற தேவனாய், கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிற தேவன், நான் எரிச்சல் உள்ள தேவன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இவ்வளவு பயங்கரமான கிருபை நிறைந்த வல்லமையுள்ள தேவனை நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு அருகாமையில் வந்து விடுகிறார். இந்த தெய்வத்தை நாம் சேவிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அவர் நம்மை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்திருக்கிறார். அதுதான் 1 பேதுரு 1வது அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. லேவியராகமம் 20:26 அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை கோடிட்டு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தெய்வம் நம்மை பிரித்தெடுத்து அந்த ஒரு புது வாழ்வுக்கு, ஆசீர்வாதத்துக்கு நேராய், சாட்சியுள்ள வாழ்வுக்கு நேராய் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அன்றைக்கே கானான் தேசத்துக்கு நேராய் தம்முடைய பிள்ளைகளை அடிமைத்தனத்திலிருந்து பிரித்தெடுத்து வெளியே கொண்டு போய் ஒரு புதிய தேசத்தை, ஒரு மகிமையான ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்தை கொடுத்து அதில் 10 கற்பனைகளையும் கொடுத்து நீங்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்திருங்கள், செழித்திருங்கள் என்று சொல்லி அந்த கட்டளைகளை கொடுத்தார். நீங்கள் பாருங்கள், லேவியராகமம் 20வது அதிகாரம்
2 சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யாத்திரையாகமும் 20 2 சில வசனங்களை வாசிக்கிறேன். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழெங்கிலும் உண்டான இருக்கிற யாதொரு ஒப்பான யாதொரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகி கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவளை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். அருமையான தேவச்சனமே, இப்படி இந்த வசனம் பாருங்க. இன்னும் லேவியராகமும் 26வது அதிகாரம் 1வது வசனத்தை கூட நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்க. நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலைகளை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உபாகமம் 5:6 கூட இந்த வசனங்கள் திருப்பி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு இந்த ஆவிக்குரிய கனிகளை நாம் தியானித்தோம். அடுத்து இந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னென்ன, மாம்ச கிரிகள் என்னென்னு சொல்லி நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். 4 பகுதிகளை தியானித்து முடித்தோம். 5வது பகுதியை பார்க்கும்பொழுது அது விக்கிர ஆராதனை என்ற தலைப்பில் நாம் இந்த தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இப்படியாக கட்டளையை கொடுத்திருக்கிறார். நீ எனக்கு யாதொரு விக்கிரகத்தை உண்டாக்கவும் வேண்டாம், அதை நமஸ்கரிக்கவும் வேண்டாம், அதில் தேசத்தில் நிறுத்தவும் வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தை கொடுத்திருக்கிறார், கொடுத்து சொல்லியிருக்கார். இப்படி நீங்கள் இதை மீறுவீர்களானால் அது உங்களுக்கு சாபமாய் போய்விடும் என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை அங்கே சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். அதனாலே நாம் சாபத்துக்குள்ளாகி விடாதபடிக்கு தேவன் யார் என்பதனை அறிந்து அந்த தேவனை பயத்தோடு பக்தியோடு தொழுது கொள்வதற்கு நாம் வாஞ்சிக்க வேண்டும். இந்த லேவியராகமம் 26:2 பாருங்க. என் ஓய்வு நாளை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். அப்போ தெய்வத்தை குறித்து, தெய்வத்துடைய வழிபாடுகளை குறித்து பயபக்தியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னும் 1 கொரிந்தியர் 10:14 பாருங்க. விக்கிரகங்களுக்கு நீங்கள் விலகி ஓடுங்கள் என்று சொல்லி இந்த விக்கிரக ஆராதனை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியமான பகுதியை நாம் யாருக்கு கொடுத்தாலும் அது விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பாகி விடுகிறது. பாருங்கள், ஆண்டவரை நாம் சேவிக்கும் பொழுதெல்லாம் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்ல கனத்தை, ஆண்டவருக்குரிய கனத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அதே அந்த ஆண்டுடைய கனத்தை நான் ஒரு மனிதனுக்கோ மற்றவங்களுக்கோ நீங்கள் கொடுக்கும் பொழுது, அது பொருளாசையின் மேலே வைக்கும் பொழுதோ அது கூட விக்கிரக ஆராதனைக்கு சமமாகி விடுகிறது என்று வேதம் எச்சரிக்கிறது. அதனாலே நாம் ஆண்டவருக்கு கொடுக்க கனத்தை கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய கனங்களை, பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய கனங்களை கொடுக்கணும். ஆண்டவருக்கு உரியதை மகிமையை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய மகிமையை நான் விக்கிரகங்களுக்கு கொடேன், விக்கிரகங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன், என்னுடைய கனத்தை நான் மற்றவர்களுக்கு கொடுக்கவும் மாட்டேன் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை அங்கே சொல்லுகிறது. இந்த சகரியா தீர்க்கதரிசி 13:2 பாருங்க. ஆண்டவருடைய வருகை நெருங்கும் பொழுது இந்த விக்கிரகத்தை தேசத்தில் இராதபடி நான் ஒழித்து போடுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எசேக்கியேல் 36:25 கூட பார்க்கும் பொழுது இந்த சிலைகளெல்லாம் நான் ஒழிய பண்ணுவேன் என்று எழுதப்பட்டிருக்கு. என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடேன் என்று ஏசாயா 42:8 சொல்லுகிறது. அருமையான தேவச்சனமே, இவ்வளவு மகத்துவமான தெய்வத்தை தொழுது கொள்ளுகிற நாம் பயத்தோடு பக்தியோடு நடுக்கத்தோடு தேவனை தொழுது கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து ஆண்டவரை வழிபட்டு ஆண்டவருக்காக முன்னேறி செல்லுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நித்திய வாழ்வுக்கு நேராய் நம்மை வழிநடத்தி செல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த உணர்வுள்ள இருதயத்தோடு நாம் கர்த்தரை பணிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபம் செய்வோம். கருணையுள்ள தெய்வமே, இந்த நல்ல அமைதலான அதிகாலை நேரம்
தேவனுடைய சன்னிதானத்துக்கு முன்பாக வந்து நிற்கிறோம்ப்பா. நீரே மகா தேவனும் ராஜாதி ராஜனும் படைப்பின் காரணருமாய் எங்களுக்கு வழி நடத்துகிற நல்ல மீட்பராய் இருக்கிறீரே. உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய வல்லமையினாலும் நீர் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறீர். என்னுடைய மகிமையை நான் ஒருவனுக்கும் கொடேன் என்று சொன்ன தெய்வம், அப்படியே உம்மை மகிமை பொருந்திய உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய நாமம் எங்கள் மூலமாக மகிமைப்படும்படிக்கு உம்மையே சேவிக்கும்படியான கிருபைகளை தந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்திப்படியாக செவிக்கிறோம். என்னுடைய தேவாலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னபடியே நான் உங்களுக்குள்ளாலே வாசம் பண்ணி நான் உங்களோடு இருந்து உங்களோடு உலாவி நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தபடியே நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னபடி அப்படியே நாங்கள் உம்மை தொழுது கொண்டு உம்மிலே உம்முடைய மகிமையை எங்களை நீர் வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறீர். அப்படியே தேவ ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு தேவன் எங்களிலே மகிமைப்பட்டு அரும்பெரும் காரியங்களை எங்கள் மூலமாய் செய்யும்படிக்கு எங்களையே சமர்ப்பணம் பண்ணும்படியான கிருபைகளை நீர் தரும்படியாய் செவிக்கிறோம். எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் கரிசனையோடு நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுவீராக, கர்த்தருடைய மகிமையை நீர் வெளிப்படுத்துவீராக. நான் உங்களுக்குள்ளால உலாவி நான் உங்கள் தேவனாயிருப்பேன் என்று சொன்னபடியே இல்லத்துக்குள்ளால உள்ளத்துக்குள்ளால தேவ ஆவியானவர் அசைவாடி தெய்வீக சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஜனங்கள் வாழும்படியான கிருபைகளை கொடுக்கும்படியாய் செவிக்கிறோம். உன் அலங்கத்துக்குள்ளால சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளால சுகம் உண்டாயிருப்பதாக என்று சொன்னபடி இல்லத்திலே சமாதானமும் உள்ளங்களை அமைதியும் கொடுக்கும்படியாய் செவிக்கிறோம். சந்ததியின் மேல் ஆவியை ஊற்றி சந்தானங்களை ஆசீர்வதித்து நிறைவான வாழும்படிக்கு கர்த்தாவே நீர் அனுகிரகம் செய்யும்படியாய் செவிக்கிறோம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னபடியே நடக்கைகளெல்லாம் பரிசுத்த வாழ்வுக்கு ஒப்பு கொடுத்து முன்னேறி செல்வதற்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆளுகை செய்யும்படியாய் செவிக்கிறோம். தீய வல்லமைகள் உள்ளே நுழையாதபடி, சத்துரு உட்புகாதபடி, குடி ஓடி போகுதல் இராதபடி சுற்றிலும் வேலி அடைத்து காத்துக்கொள்ளும்படியாய் செவிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களையும் வெண்கல அலங்கமாய் மாற்றும்படியாய் செவிக்கிறோம். பிரிவினை தாக்கங்கள், சத்துருடைய வல்லமைகள், பிசாசின் கிரிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும்படியாய் செவிக்கிறோம். புது வாழ்வு பொது கிருபையில் பெற்று முன்னேறி செல்லும்படிக்கு ஆண்டவர் அனுகிரகம் செய்யும்படியாய் செவிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாகும் என்று சொல்லி புது வாழ்வுக்கு நேராய் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி சகலத்தையும் புதிதாக்கி மேன்மையான வெற்றியான வாழ்வு வாழும்படிக்கு ஒவ்வொரு ஜனங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்யும்படியாய் செய்கிறோம். அதிகாலையில் எழும்பி நேரப்பட்ட வேலைகளுக்கு போகிற ஜனங்களுக்கு பாதுகாப்பும் ஒத்தாசையும் கொடுத்து தீர்க்காயுசோடு வாழும்படியான நல்ல கிருபைகளை கொடுக்கும்படியாய் செய்கிறோம். எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரங்களையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்ட பொழுது ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி இன்று வென்று சதா காலங்களிலும் உறுதியாய் வாழ்ந்து செழித்திருக்கும்படிக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை திரிய தெய்வம் அருள் புரிவாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்ப மற்றும் எங்களை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் 9487457377 என்கிற நம்பருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மற்றும் உங்களுடைய ஜெப குறிப்புகளை விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு எங்களிடத்தில் உள்ள வாட்ஸ்அப் நம்பர் 882566881333 என்கிற நம்பருக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை ஜெப குறிப்புகளாக நீங்கள் அனுப்பலாம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.